வணக்கம் சார். வணக்கம். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரபு விதைகள்ல எப்போ ஆரம்பிச்சீங்க சார்? நான் வந்து ஒரு 5, 6 வருஷமா இந்த மரபு விதைகள்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இந்த விதைகள் ஃபுல்லாமே இந்தியா ஃபுல்லா சுத்தி டிராவல் பண்ணி ஓகே. இந்தியால இருக்கிற மரபணு மாற்றப்படாத நம்ம நாட்டு ரகம்னு சொல்லக்கூடிய மண் சார்ந்த விதைகளை ஓகே. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் மயில்வனம்னு சொல்லிட்டு ஒரு 2 ஏக்கரால இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். ஓகே. அதுல வரக்கூடிய காய்கறிகளை இந்தியா ஃபுல்லா பரவலாக்கம் பண்ணிட்டு வரேன். இங்க வந்து ஒரு 100 வகையான காய்கறிகளை கண்காட்சிக்கும் வச்சிருக்கேன், விற்பனையும் பண்றேன். ஓகே. நம்ம இப்ப அடுத்த ஆடி பட்டத்துக்குள்ள ஒரு 500 வகையான காய்கறி விதைகளை போட்டு எடுக்க இந்த போறோம். காய்கறிகள் என்னென்ன பட்டத்துல போடலாம்? இப்ப பொதுவா ஆடி பட்டத்துல எல்லா காய்கறியுமே போடலாங்க. ஓகே. கிழங்கு வைகாசி, சித்திரை வைகாசியில போடலாங்க. ஆடி பட்டத்துல மழை பெய்யும், அவங்க ஊருக்கு என்னென்ன பட்டமோ போடலாம். ஓகே. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் எல்லாமே போடலாம். மரவெண்டை மட்டும் ஆடி பட்டத்துல போடணும், மீதி வெண்டையெல்லாம் எல்லா பட்டத்துலயும் போட்டு பயிர் பண்ணிக்கலாங்க. ஓகே. இந்த மரபு விதைகளை பத்தி மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? இப்ப யங்ஸ்டர்ஸ் எப்படி பாக்குறாங்க சார்? மரபு விதைகள் தான் நம்ம நம்ம மண் சார்ந்த விதைகள், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளோட மரபு அதுதான். ஓகே. இந்த கடையில வைக்கிறது, நீங்க மார்க்கெட்ல போயிட்டு ஒரு காய்கறி வாங்கி சாப்பிடுறீங்க, அது எங்க இருந்து வருது, யாரு விளைவிக்கிறா, எவ்வளவு மருந்து அடிக்கிறாங்க, எதுவுமே தெரியறது இல்ல. அதை வாங்கி சாப்பிடுறோம், கேளுங்க இது எங்க வந்துச்சு, எவ்வளவு மருந்து அடிக்குது என்னன்னு கேட்டாதான். நீங்க கேட்காம ஓகே. நீங்க காய்கறி விதைகளை பத்தி தேட ஆரம்பிங்க. ஓகே. நல்ல காய்கறிகள் தேடினீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்குது. நீங்க வாங்கி மாடி தோட்டமும் பண்ணிக்கலாம், வீட்டு தோட்டமும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வேளாண்மை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருன்னா உங்ககிட்ட பேசுறாங்களா சார்? அவங்க என்ன சொல்றாங்க? பேசிட்டு இருக்காங்க. வேளாண்மை படிப்புன்றது ஒரு அறிவு தான், ஆனா விவசாயம்ன்றது அனுபவம் தான். அனுபவம். நீ அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல 4 வருஷம் படிச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ அனுபவ அறிவு தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு யூஸ் ஆகுங்க. ஓகே. இப்ப மரபு விதைகளை வந்து நீங்க 5-6 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இதை உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அரசு சார்புல இருந்து என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்குதா இல்லையா? நம்ம அரசு சார்பே வேணாங்க, நம்மளுக்கு அரசே வேணாம். நம்ம தனிப்பட்டு இயங்கிட்டு இருக்கோம். நம்ம NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே சார். ஓகே. இங்க என்னென்ன விதைகள் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம விதைகள்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில ஒரு தக்காளியில ஒரு 10 ரகம் இருக்குங்க. கத்திரிக்காயில ஒரு 10 ரகம் இருக்கு. வெண்டைக்காயில ஒரு 10 ரகம் இருக்கு. பீர்க்கங்காயில ஒரு 10 ரகம் இருக்குது. புடலங்காயில இப்ப ஒரு 2 ரகம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் அவரைக்காயில ஒரு 6 ரகம் இருக்குது. அப்புறம் கீரையில ஒரு 20-30 ரகம் கொண்டு வந்துட்டோம். அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்குங்க. ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபாயில இருந்து 50 ரூபா கொடுத்துட்டு இருக்குங்க. அந்த பக்கம் போயிருங்க. அப்படியே இங்க இருந்து சொல்லிட்டேன். இந்த எல்லா காய்கறியுமே நம்ம கிட்ட கிடைக்குங்க. இந்த லிஸ்ட் நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா இங்க கீழ இருக்கு. ஓகே. ஜூம் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிறேன். வேற என்னென்ன ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் நீங்க இப்போ விதை கொடுக்குறீங்க? இப்ப அதே மாதிரி இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே நிறைய இடத்துல நடத்துறாங்க. மாசத்துக்கு ஒரு 3 திருவிழா 4 திருவிழா நடத்துறாங்க. எல்லாத்துலயுமே நம்ம கலந்துக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 150 திருவிழாக்கள் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஒரு 1 லட்சம் பேருக்கு மரபு காய்கறி ரகங்களை கொடுத்துருப்போம். நமக்கு ஃபார்முக்கு வந்தீங்கன்னா நம்ம விதைகள் இலவசமா கொடுக்குறோம். இங்க இலவசமா கொடுக்கலாம், ஆனா எங்க ஸ்டாலுக்கு ஃபீஸ் இருக்கிறதுனால இலவசமா கொடுக்க முடியாதனால பே பண்ணி இது பண்றாங்க. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. மரபு விதை தேவைப்படுறவங்க வந்து ST கொரியர், இந்தியா போஸ்ட், ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 9894104714. தென்னிந்திய மரபு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு. நன்றி. தேங்க்யூ. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் VITல பாரத காய்கறி மற்றும் விதை திருவிழா நடக்குது. இது வந்து 3வது வருஷமா சிறப்பா நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட ஸ்டால்கள் இங்க அமைச்சிருக்காங்க. இயற்கை சார்ந்து நீங்க பயணிக்கணும், செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், நஞ்சில்லா காய்கறிகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து கலந்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா காய்கறியிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட விதை சேகரிப்பாளர்கள் வந்திருக்காங்க. அங்க வந்து அவங்க கூட காய்கறி விதைகள் வாங்கிக்கலாம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த ஈசாக்கு நன்றிங்க.